மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமித்ஷா அவர்கள் மூலமாக சென்னை வருகிறது எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து அவர்கள் இருவரும் வருகின்ற 26 தேர்தலில் வெற்றி கூட்டணி அமைவதற்காக சேர்ந்து நாம் கூட்டணி அமைப்பு என்று சொல்லி இன்றைக்கு கூட்டணி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த கூட்டணியை பற்றி எங்களுக்கு சம்பந்தமில்லாத மக்களுடைய சக்தியாக மக்களுடைய ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசு இந்த நம்ம விடியல் தருவது என்று சொல்லி ஏமாற்றி ஓட்டு வாங்கி வந்த இந்த ஸ்டாலின் அரசு அவன் புரியாமல் கத்துறான். ஏற்கு சம்பந்தம் இல்லாம நான் கேட்கிறேன், நீ காங்கிரஸ் கூட கூட்டணி முதல்ல காங்கிரஸ் இதே அம்மா இந்திரா காந்தி அம்மா மதுரைக்கு வரும்பொழுது அந்த அம்மாவை ரத்தக்காயப்படுத்தி என்எஸ்வி சித்தன் ஒரு கண் போச்சு. ஆனா அதுக்கு பிறகு அதே கருணாநிதி ஏழ்மையில வருது நிலையான ஆட்சி தருவது சொல்லலையா? ஏன் நீ கூட்டணி வைக்கலையா? கேட்க பிஜேபி என்ன கருத்துப்பாடு இருந்துச்சு. அதுக்கும் அந்த அம்மாவுக்கு மேல எத்தவங்களுக்கும் தப்பான குச்சவார்த்தை பேசுறதுதான் இந்த கருணாநிதி. இது உலகம் இன்னைக்கு அவன் தலைவன் பேசுற மாதிரிதான் அவன் தொண்டனும் பேசிட்டு இருக்கான். ஆனா பொன்முடி பேசிக்கலாம் பாருங்க, ஒரு அந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா சொல்லவே முடியாது. ஒரு பெண்கிட்ட யார்ட்டும் பேச முடியாது, அப்படி ஒரு மோசமான வார்த்தை. அதாவது இந்து சமயத்தினர், நான் ஒரு கிறிஸ்தவரை சேர்ந்தவன், ஒரு இந்து சமயத்தை சேர்ந்தவன் வெற்றியை பட்டம் போடுறதும் போடுறது ஒரு சைனவ வைணவ மதத்தை எவ்வளவு கீழ்த்தரவா பேசுவோம் அவ்வளவு கீழ்த்தரவா பேசியிருக்கான். நீ இன்னைக்கு ஒரு வாரம் கழிச்சு மன்னிப்பு கேட்டேன்னு சொல்ற, நீ மன்னிப்பு கேட்டு எனக்கு சாரி என்ன செஞ்சிருக்கோம்? உடனே பதவி விட்டு எடுத்துக்க முடியா? சும்மா கட்சி பதவி எடுத்து கண்களை கொண்டேன். இதே எடப்பாடியார் விடுவாரா? இந்த தவறு செய்ய முடியுமா? ஆனா நாங்க இப்படித்தான் யாராவது பேசுவோமா? பேச மாட்டோம். ஏன்னா நான் மக்களுடைய பிரதி மக்களுக்காக வாழ்கின்ற ஏற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கட்டி காத்து வைக்கிறோம். நீங்க எடப்பாடியார் கட்டி காத்து அழகா கொண்டு போயிட்டு இருக்காரு. நீங்க பேசுவோம் முட்டாத்தவா பேசிக்கிறார். இதை பேசாங்க நான் கேட்க கொஞ்சம் அதாவது கக்கூசுகளை விளக்கமாட்டவருக்கு அடித்தா கூட அவர் தவறு பொன்முடிய. நான் கேட்க என்ன நீ இப்படி பேசிருக்க? எப்படி பேசலாம்? ஒரு மாற்ற பத்தி பேசலாமா இப்படி? அது என்ன அது? அந்த பேச்சொன்னும் மக்களுக்கு சரியா தெரியாது, பெண்களுக்கு சரியா தெரியாது. தெரிய வந்துச்சுன்னா இன்னைக்கு தமிழ்நாடே பத்தி எரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமான வார்த்தை அந்த வார்த்தை. இதுக்கு முன்னால ஓசி பஸ் அவன் சொல்றான், ஓசி பஸ் வேலை போடிய ஒப்போட்டு காசா? மக்களோட வரிப்படம் எவ்வளவு வரிப்படம் போட்டுட்டாங்க. எல்லா தீர்வு எல்லாம் கூடிட்டு, தீர்வு கூடிட்டு, மின்சார கட்டணம் கூடிட்டு, பால் கூடிட்டு, நம் பத்திரப்பதிவு கூடிட்டு, எல்லாமே கூடிட்டு. ஆனா அந்த படத்தை என்ன செஞ்சீங்க? என்ன பண்ணீங்க? மக்களுக்கு என்ன பண்ணீங்க? நீங்க அம்மாவோட திட்டம், எடப்பாடி தந்த திட்டம் ஏதாவது நீங்க பண்ணிருக்கீங்களா? நான் கேட்க உங்களுக்கு எடப்பாடியார் 2500 ரூபாய் கொடுத்தாரு. நீ என்ன கொடுத்த? என்ன கொடுத்த? வெறும் பச்சரிசி, ஒரு புழுத்த பச்சரிசி, ஒரு புழுத்த கரும்போ, வெறும் நம்ம சீனியை கொடுத்த. நான் கேட்க உங்களுக்கு யாராவது சீனி போடுவாங்களா? நம்ம ஊர்ல மண்டாரம் போடுவோம், என்ன சக்கரை போடுவோம். உங்களுக்கு என்ன போடுன்னு தெரியாதவன்னா நீங்க ஆட்சி போட்டுட்டாயா? அப்ப இப்ப ஆட்சி நடக்குது. இப்ப வந்து எடப்பாடியாரு சரி, ஜெயக்குமார், திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, எத்தரத்தை கொண்டு பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் பிஜேபியோட நம்ம கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கொள்கைக்கு விரோதமா இருக்காங்க. திடீர்னு கூட்டணி வச்சிருக்காங்க. இதை பத்தி என்ன சொல்றீங்க? அதாவது எல்லாம் கேட்டுக்கோங்க, அதாவது யாருமே நடந்த எழுதி அரசியல நடந்த எழுதி கிடையாது, நடந்த நண்பரும் கிடையாது. உங்களுக்கு தெரியல. நாங்க வந்து ராஜீவ் காந்தி இருக்கும் போது பிரச்சனை எம்ஜிஆர் வந்து காங்கிரஸோட கூட்டணி இருந்தாங்க. அது பிறகு இதே காங்கிரஸ் திமுக கூட போலையா? இப்ப இருக்கலையா? நான் கேட்க அது தவறே இல்லை. கூட்டணி வந்து எப்பனாலும் ஏதோ எடப்பாடி அதான் சொன்னாங்களே, நல்ல கூட்டணி அமைத்து தருவேன் சொன்னாங்க. அதை நிறைவேற்றி இருக்காங்க. இது கடவுளால் உருவாக்கப்பட்டது. இந்த கூட்டணி வந்து மக்களால் உருவாக்கப்பட்டது, கடவுளால் உருவாக்கப்பட்டது. கடவுள் இணைத்ததுதான் இது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.